செல் இந்த பாடத்துக்கான லைன் பை லைன் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாடம் 6th செகண்ட் டேர்ம் பயாலஜியில் ஃபஸ்ட் லெசனாக இருக்குது. டோட்டலாக 60 கொஷின்ஸ் இருக்குது. உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அலகு செல். ஓர் உயிரியின் அனைத்து அடிப்படை பண்புகளையும் செயல்பாடுகளையும் கட்டமைப்பவை செல்கள். அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நுண்ணோக்கியை மேம்படுத்தி ஒரு கூட்டு நுண்ணோக்கியை உருவாக்கியவர் ராபர்ட் ஹூக். தற்காலத்தில் செல்களை நன்கு உருப்பெருக்கம் செய்து காண பயன்படுவது எலக்ட்ரான் நுண்ணோக்கி. 1665ஆம் ஆண்டு மைக்ரோகிராஃபியா என்ற நூலை வெளியிட்டவர் ராபர்ட் ஹூக். முதலில் செல் என்ற சொல்லினை பயன்படுத்தி திசுக்களின் அமைப்பினை ராபர்ட் ஹூக் எந்த நூலில் விளக்கினார்? மைக்ரோகிராஃபியா. லத்தீன் மொழியில் செல்லுலா என்பதற்கு டேஸ் என்று பொருள். சிறிய அறை. செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு செல் உயிரியல். ஒரு செல் 3 முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது. அவை செல்லை சுற்றி காணப்படும் வெளியுறையான செல் சவ்வு, திரவநிலை சைட்டோபிளாசம், உட்கரு. செல்லின் பல்வேறு பணிகளை செய்வதற்காக செல்லினுள் பல உறுப்புகள் காணப்படுகின்றன. இவை டேஸ் எனப்படுகின்றன. செல் நுண்ணுறுப்புகள். கோழி முட்டையின் மையத்தில் மஞ்சள் பகுதியும் அதை சுற்றி ஒளி ஊடுருவக்கூடிய ஜெல்லி போன்ற டேஸால் ஆன வெண்மை பகுதியும் உள்ளது. ஆல்புமினால் ஆன வெண்மை பகுதி உள்ளது. பாக்டீரியாக்கள் மிகச்சிறியவை. டேஸ் செல்லால் ஆனவை. ஒரே செல்லால் ஆனவை. பாக்டீரியாக்களின் அளவு எவ்வாறு இருக்கும்? 0.1 முதல் 0.5 மைக்ரோமீட்டர் வரை இருக்கும். ஒரே செல்லால் ஆன நெருப்புக்கோழியின் முட்டையானது டேஸ் மில்லிமீட்டர் விட்டம் கொண்டதாக உள்ளது. 170 மில்லிமீட்டர். நமது உடலில் காணப்படும் எந்த செல்லானது மிக நீளமான செல்லாக கருதப்படுகிறது? நரம்பு செல். ஒரு செல் உயிரினத்திற்கு உதாரணம் பாக்டீரியா, அமீபா, கிளாமிடோமோனாஸ் மற்றும் ஈஸ்ட். பல செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு ஸ்பைரோகைரா, மாமரம் மற்றும் மனிதன். மனித உடலில் உள்ள செல்களின் அளவு 3.7 × 10^13. செல்லின் 2 வகைகள் புரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக். பாக்டீரியா போன்ற ஒரு செல் நுண்ணுயிரிகளில் காணப்படுபவை புரோகேரியாட்டிக் செல்கள். புரோகேரியாட்டிக் செல்கள் டேஸை கொண்டிருப்பதில்லை. தெளிவான உட்கரு. புரோகேரியாட்டிக் செல்லின் உட்கரு டேஸ் என அழைக்கப்படுகிறது, நியூக்ளியாய்டு. புரோகேரியாட்டிக் செல்களின் நுண்ணுறுப்புகளை சுற்றி டேஸ் காணப்படுவதில்லை, சவ்வுகள். புவியில் முதலில் உருவான செல் புரோகேரியாட்டிக் செல். புரோகேரியாட்டிக் செல்கள் டேஸ் முதல் டேஸ் வரையிலான விட்டம் கொண்டவை. 0.003 மைக்ரோமீட்டர் முதல் 2.0 மைக்ரோமீட்டர் வரை விட்டம் கொண்டவை. புரோகேரியாட்டிக் செல் அமைப்பிற்கு உதாரணம் எக்ஸெரிசியா கோலை பாக்டீரியா. தெளிவான உட்கருவை கொண்டவை யூகேரியாட்டிக் செல். எவை புரோகேரியாட்டிக் செல்களை விட அளவில் பெரியவை? யூகேரியாட்டிக் செல்கள். யூகேரியாட்டிக் செல்கள் சவ்வினால் சூழப்பட்ட டேஸை கொண்டுள்ளன, நுண்ணுறுப்புகள். யூகேரியாட்டிக் செல்லிற்கு எடுத்துக்காட்டு தாவர செல்கள், விலங்கு செல்கள், பெரும்பான்மையான பூஞ்சிகள் மற்றும் ஆல்காக்கள். 1 முதல் 2 மைக்ரான் விட்டம் கொண்டவை புரோகேரியாட்டிக் செல். 10 முதல் 100 மைக்ரான் விட்டம் கொண்டவை யூகேரியாட்டிக் செல். தாவரங்கள் மற்றும் விலங்குகள் டேஸ் உயிரினங்களாகும், பல செல் உயிரினங்கள். தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் செல்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன, யூகேரியாட்டிக் செல்கள். எந்த செல்கள் விலங்கு செல்களை விட அளவில் பெரியவையாகவும் கடினத்தன்மை மிக்கவையாகவும் உள்ளன? தாவர செல்கள். தாவர செல்கள் அதனை சுற்றி வெளிப்புறத்தில் டேஸையும் அதனை அடுத்து செல் ஜவ்வினையும் கொண்டுள்ளன, செல் சுவர். எவை பசுங்கணிகங்களை கொண்டுள்ளன? தாவர செல்கள். பசுங்கணிகத்தில் காணப்படும் டேஸ் எனும் நிறமி தாவரத்திற்கு அதன் உணவினை தயாரித்து கொள்ள உதவுகிறது, பச்சையம். தாவர செல்களில் காணப்படுபவை நுண்குமிழ்கள். தாவர செல்களில் காணப்படாதவை சென்ட்ரியோல்கள். விலங்கு செல்லை சுற்றி காணப்படுவது செல் சவ்வு. விலங்கு செல்லில் காணப்படாதவை செல் சுவர், பசுங்கணிகம். விலங்கு செல்லில் டேஸ் உண்டு, சென்ட்ரியோல்கள். செல்லை பாதுகாப்பவர் அல்லது தாங்குபவர் செல் சுவர். செல்லிற்கு உறுதி மற்றும் வலிமையை தருவது செல் சுவர். செல்லிற்கு உள்ளேயும் வெளியேயும் பொருள்களை கடத்தப்படுவதை கட்டுப்படுத்துவது செல் சவ்வு. செல்லின் கதவு என்று அழைக்கப்படுவது செல் சவ்வு.
நீர் அல்லது ஜெல்லி போன்ற செல்லில் உள்ள நகரும் பொருள் சைட்டோபிளாசம். செல்லின் நகரும் பகுதி என்று அழைக்கப்படுவது சைட்டோபிளாசம். செல்லிற்கு தேவையான அதிக சக்தியை உருவாக்கி தருவது மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. சூரிய ஒளியை ஈர்த்து ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவு தயாரிக்க உதவுவது பசுங்கணிகம். செல்லின் உணவு தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது பசுங்கணிகம். உணவு, நீர் மற்றும் வேதிப்பொருள்களை சேமிப்பது நுண்குமிழ்கள். செல்லின் சேமிப்பு கிடங்கு என்று அழைக்கப்படுவது நுண்குமிழ்கள். செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது உட்கரு. செல்லின் மூளையாக செயல்படுவது மற்றும் செல்லின் அனைத்து செயல்களையும் ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்துவது உட்கரு. நியூக்ளியஸை சுற்றி அமைந்து அதை பாதுகாப்பது உட்கரு உறை. நியூக்ளியஸின் உள்ளேயும் வெளியேயும் பொருள்களை அனுப்புவது உட்கரு உறை. உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு என அழைக்கப்படுவது உட்கரு உறை.